ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. தற்சமயம் இந்த ஆண்டாவது ஒரு புதிய அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையில வருமா? ஸோ இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டாசிரியர்கள் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியுடைய பிளான். ஸோ இந்த பிளான்ல யுஜி டிஆர்பியுடைய தேர்வு தேதியை பற்றி வெளியிடுவாங்களா? ஸோ யுஜி டிஆர்பி பத்தி இத பற்றி தேர்வு வெளியிட போறாங்களா? அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஹெல்ப்லைனுக்கு கேட்குறாங்க. ஹெல்ப்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்த நாங்க விரைவில் வெளியிடுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யுஜிடிஆர்பிய பொறுத்தவரைக்கும் பிஎட் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டகரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி ஒரு ப்ளஸ் பிஎட் இல்ல டீச்சர் ட்ரெய்னிங்கு ஒரு பிஎட் இந்த படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு தனியான வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இந்த டெட்டு பாஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பணி நியமனங்கள் கிடைக்கும். இந்த நியமன தேர்வு ரத்து செய்யணுன்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஆண்டாவது இந்த நியமன தேர்வு ரத்து செய்வாங்களா? இல்ல 149 ஜிஓவை ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஆணை வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஓ ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஆணை வெளியிடுவாங்களா? அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கும் கோடான கோடி மெயில்கள் அனுப்பிய வண்ணம் இருக்காங்க. ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2024 ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியே வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? இந்த அறிவிப்புக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதிகப்படியான வேக்கன்சிஸ் இருக்குது. ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஆர்டி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் நடக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, மழை வெள்ளத்தால் தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று கொஞ்சம் கால தாமதம் படுத்தினாங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாங்க. ஸோ இந்த ஆண்டோடைய எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ட்டு ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. ஆசிரியர் சங்கங்கள் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஜனவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆனுவல் பிளானர் வெளியீடு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானரில் தான் இந்த ஆண்டுடைய ஆசிரியர் மக்களுடைய கனவு எல்லாமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.